ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, பாட்டி வந்து கார்த்திக்கிட்ட என்னதான் இருந்தாலும் உன்னோட அத்தை வரமாட்டேன்னு சொல்லிட்டால பந்தக்காலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக், கவலைப்படாதீங்க பாட்டி, பந்தக்காலுக்கு தானே அத்தை வரமாட்டேன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்க. இந்த கும்பாபிஷேகமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு 2 குடும்பமும் ஒன்றா சேரும் அப்படின்வாங்க. அதை கேட்ட பாட்டியும், நீ சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கார்த்திக், மயில் 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. பாட்டி வீட்டுக்கு வந்து துர்காவை கூப்பிட்டு பந்தக்கால் நடக்க போகுது அப்படின்னு வந்து ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே துர்கா வந்து, ஆமாம் பாட்டி, போன வருஷம் அது நடக்காமல் போயிடுச்சு, இந்த வருஷமாச்சும் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும், அதை கண்டிப்பாக மாமா நடத்தி வைப்பார், நம்ம 2 குடும்பமும் ஒன்றா சேரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பாட்டியும், கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தீபாவளி பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக சாமுண்டீஸ்வரி கால் பண்ணிவிட்டு, இன்வெஸ்டிகேஷனில் எந்த லெவலில் இருக்குது, அந்த ராஜா சேதுபதியோட பேரன் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்களா, 3 நாளில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, அதுக்குள்ளே எல்லா உண்மையும் எனக்கு தெரியணும், நான் சில முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபாவதியும், நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் மேடம் இருக்கோம், ஏன்னா எல்லாத்துக்குமே ப்ரூஃபோடு உங்ககிட்ட வந்து கரெக்டாக நாங்கள் சொல்லணுன்றதுக்காக பார்த்துட்ருக்கோம் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஈஸ்வரி, சீக்கிரமாகவே கண்டுபிடிங்க அப்படின்வாங்க. நாங்கள் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி உண்மை எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, ரேவதி ரூமில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் உள்ள போய்ட்டு, என்னாச்சு இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ரேவதி, எனக்கு தூக்கமே வரவே இல்லை, அதுவும் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே அம்மா கிட்டே நீ உண்மை எல்லாமே சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதே எனக்கு தெரியவே இல்லை, அம்மா பற்றி சரியாக தெரியவே இல்லை, அவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா அவங்க இந்த மாதிரிலாம் நடத்துக்கவே மாட்டாங்க, அவங்களோட முகமே வேறு, அவங்க வேறு ஒரு குணத்தை காட்டுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக், அதுக்கு என்ன பண்ணுறது, உண்மை எல்லாமே சொல்லி தானே ஆகணும், அதுவும் இல்லாமல் தீபாவளி மூலயமா உண்மை எல்லாமே அத்தைக்கு சீக்கிரமாக தெரிய தான் போகுது, அதுக்கு முன்னாடி நான் உண்மை எல்லாமே சொல்லிடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது, நீ எதை நினச்சும் கவலைப்படாத, நீ படுத்து தூங்கு, நீ சாப்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ரேவதி, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, இனி ஒரு பொழுது தான் நானும் சாப்பிட போகிறேன் அப்படின்வாங்க. எதுக்காகன்னு கார்த்திக் கேட்கும்போது, நீ மட்டும் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும், 2 குடும்பமும் ஒன்றா சேரணுன்றதுக்காக விரதம் இருப்பேன், நான் இருக்கக்கூடாதா, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக், நீ ஏற்கனவே மருந்தெல்லாம் எடுத்துகிட்ருக்கிற, உன் உடம்பு வேறு சரியில்லாமல் இருக்குது, இந்த டைமில் இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம் அப்படின்வாங்க. அதுக்கு ரேவதி, எனக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க படுத்து தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, இந்த சிவனாண்டி முத்துவேல் யாருக்குமே தெரியாமல் கோவிலுக்குள்ளே எகிரி குதித்து உள்ளே வருவாங்க. அப்போ முத்துவேல் வந்துட்டு, யாருனா இருக்காங்களா பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சித்தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்தில் கோவிலில் யார் இருக்க போகிறாங்க, யாருமே இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை கூட்டிகிட்டு உள்ளே போவாங்க. கோவிலில் இருக்க சிலையும் வந்துட்டு, எடுங்க சித்தப்பா, எடுத்து இந்த கோணிப்பைக்குள்ளே போடுங்க அப்படின்வாங்க. முத்துவேல் வந்துட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மகனே, நம்ம எவ்வளோ தப்புலாம் பண்ணியிருக்கோம், ஏன் ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு கூட முயற்சி பண்ணியிருக்கோம், அதை பண்ணியும் இருக்கிறோம், நிறைய திருட்டு வேலை பண்ணியிருக்கோம், ஏமாற்றிருக்கிறோம், ஆனால் அது எதுக்குமே எனக்கு பயம் வந்ததே இல்லை, ஆனால் இந்த சாமி சிலை எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்வாங்க. நீங்கள் வேறு சித்தப்பா, நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த சிலையை எடுத்து கோணிப்பைக்குள்ளே போட்டு அது அங்கேருந்து அந்த மூட்டையை எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக கோவிலோட பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். என்னப்பா இப்படி பண்ணிட்டேன், இந்த நேரத்தில் கோவில் மணி அடித்தா யாருனா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேர் நடந்து போயிட்டுருப்பாங்க. என்ன சத்தம் கேட்டுட்டு அவங்க கோவிலுக்குள்ளே வருவாங்க. யாருமே இல்லைன்றதுனால அங்கேருந்து போயிடுவாங்க. சிவனாண்டி முத்துவேலாம் அவங்க போனதுக்கப்புறமா கோவிலேருந்து வெளியே எகிரி குதித்து காரில் அந்த சிலையை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பாங்க. இங்கே தூங்கிட்டு இருக்கும்போது ரேவதிக்கு பார்த்திங்கன்னா செஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சிடும். கார்த்திக் எழுந்து என்னாச்சுன்னு கேட்பாங்க. என்னன்னு தெரியவே இல்லை, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்வாங்க. நீ மருந்து எதுனா எடுத்துக்கிட்டியா இல்லையான்னு ரேவதி கிட்ட கேட்பாங்க. அதுக்கு ரேவதி, சாப்பிடல, அதனால மருந்து எடுத்துக்கல, மருந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்வாங்க. சரி, நான் போய் மெடிக்கலில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இங்கே சிவனாண்டியும் முத்துவேலும் வந்துட்டு இருக்க கார் பார்த்திங்கன்னா நடுவில் ரிப்பேர் ஆகிட்டு நின்றுடும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. முத்துவேல் வந்து, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சித்தப்பா அமைதியாக இருங்க, இப்போது சாமி சிலை இல்லாதனால கும்பாபிஷேகம் நடக்காமல் போயிடும், 2 குடும்பமும் ஒன்றா சேராது, அதுவும் இல்லாமல் அந்த ஈஸ்வரியை நம்ம பழி வாங்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த டிரைவர் பையனும் அசிங்கப்பட்டு நிற்க போகிறோம், அதை நம்ம பார்க்க தான் போகிறோம், நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் காரை கொண்டு வந்துட்டு இந்த கார் ரிப்பேர் ஆனதுனால நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பயந்து அப்படியே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இங்கே சந்திரா யாருக்குமே தெரியாமல் மஞ்சள் பையில எதையோ மறைச்சி கொண்டு போயிட்டு அதை தோட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க. காளியம்மா கால் பண்ணிட்டு, என்ன மருமகளே, நான் சொன்ன வேலையை நீ பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சந்திராவும் சொல்லிட்டு இருப்பாங்க. யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் வராதில்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு சந்திரா, யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் வராது,
கண்டிப்பா நாளைக்கு ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படின்னு வந்து காளியம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்டு சந்திராவும், "ஆமா அத்த, நீங்க சொன்ன மாதிரி நடந்தா ரொம்ப சந்தோஷம். நாளைய பொழுது நம்மளோட பொழுது தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவாங்க. காளியம்மாவும் இங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்க கார சரி பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சிவனாண்டி இருக்க கார எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்க கார்த்திக் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு நேரா ரூமுக்கு போயிட்டு ரேவதி கிட்ட இருன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வந்து ரேவதிக்கு அவரே அவர் கையால ஊட்டி விடுவாங்க. ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, "இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா கல்யாணம் ஆன புதுசுல நான் உன்னோட அருமை தெரியாம ரொம்பவே தப்பா நடந்துக்கிட்டேன். உன்கிட்ட ரொம்பவே கோவப்பட்டுட்டேன்" அப்படின்வாங்க. அத கேட்ட கார்த்திக், "எதுக்காக இப்ப அத பத்தி பேசிக்கிட்டு? நீ சாப்பிடு. விரதம்லாம் முடிஞ்சா தான் இருக்கணும். உடம்பு முடியலனா அதெல்லாம் இருக்க வேண்டியதில்ல" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா டேப்லெட் குடுப்பாரு. அத ரேவதி போட்டதுக்கப்புறமா படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு போர்வையும் போத்தி விட்டுட்டு கார்த்திக் அங்கேருந்து போவாங்க. ரேவதி கார்த்திக் ஊட்டி விட்டதெல்லாம் நினச்சு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. முத்துவேல் சிவனாண்டி சிலைய எடுத்ததுக்கப்புறமா விருமன் கிட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. "நீ தான் எப்படியாச்சும் அங்கே போய் பேசி ஈஸ்வரி மேலே டவுட் வரா மாதிரி பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணணும்" அப்படின்னு சொல்லி ஆள் செட் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா விருமன், பாட்டி, கார்த்திக், மயில் எல்லாருமே கோவிலுக்கு போவாங்க. அப்போது ஐயர் போயிட்டு சாமி சிலை இல்லைன்ற விஷயத்தை தெரிஞ்ச உடனே ஷாக் ஆகிட்டு அதை பாட்டிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட பாட்டி ஷாக் ஆகிட்டு, "என்னது சாமி சிலை இல்லையா?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கூட்டத்தில இருக்க ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, "இது எல்லாத்துக்குமே காரணம் என்னமோ அந்த ஈஸ்வரி தான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "என்ன இப்படி பழி போடுறீங்களே?" அப்படின்ற மாரி ஷாக் ஆகி பாட்டி பார்த்துட்டு அப்போ இருப்பாங்க. ஊர் தலைவர் வந்து இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்க தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே யார் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும்? அந்த சாமுண்டீஸ்வரின்னு தான் கூட்டத்தில இருக்க ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ விருமன் வந்துட்டு, "இதை இப்படியே விடக்கூடாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஊர் தலைவர் கேட்கும்போது விருமன் வந்து சொல்லுவாரு, "நகை காணாம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு என்னோட வீட்ல வந்து தேடி பார்த்து என்னெல்லாம் பண்ணீங்க, அதே மாதிரி நம்ம எல்லாருமே கிளம்பி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போய் அங்க சோதனை நடத்துறோம். அங்க எதனா இருக்கான்றத நம்ம கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கேட்ட உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாம அமைதியா பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி அந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர்